இன்றைக்கி நாம் நல்ல மீன் கறி ஒன்று பார்ப்போம். முதல்ல மீனை நல்லா வெட்டிக்குவோம். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கொள்ளுவோம். மீனில் நிறைய சத்து இருக்குது. அதால் மீனை அடிக்கடி நம்மளோட சாப்பாட்டில் நம்ம கட்டாயம் சேர்த்துக்கணும். மீன் நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ இப்படி வெட்டுவோம். நான் சின்னதாக வெட்டுறேன். இப்படி வெட்டினா கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் விருப்பம். அப்போ அதால் இப்படி வெட்டுருவோம். மீனில் நிறைய சத்து இருக்குது. அது எலும்புக்கு நல்ல படிக்கிற பிள்ளைகளோட மூளை வளர்ச்சிக்கு அப்படி நல்லா உதவி செய்யும் மீன். அதால் மீன் பிடிக்காதவங்க கட்டாயம் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. இதுதான் ஃபிஷ் ஆயில்னு சொல்லி இதிலேருந்து எடுக்கிற எண்ணெயை தான் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். இப்போ இந்த வெட்டி வச்சுருக்கிற மீனை நல்லா கழுவிக்குங்க. மஞ்சள் உப்பு போட்டு கழுவிக்கிட்டால் ரொம்ப நல்லா கழுவின பிறகு பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ அதில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் போல் சீரகத்தூள், அதுக்கு பிறகு தேசிக்காய் சாறு. நல்ல ஒரு முழு தேசிக்காய் நான் எடுத்துருக்கிறது அரை கிலோவுக்கு ஒரு முழுக்கு ஒரு அளவான தேசிக்காய் நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் பெரிய அளவிலான ஒரு எலுமிச்சை ஃபுல்லாக போட்டால் நல்லது. அதெல்லாம் போட்ட பிறகு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லோம். மிளகுத்தூளையும் சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்ட பிறகு நல்லா இந்த மீனை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு அரை மாதிரி மீன் உள்ளுக்கு எல்லாம் சாடுற மாதிரி வச்ச பிறகு தாய்ச்ச அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். அந்த எண்ணெய் பொரிஞ்சதும் கடுகு போட்டுட்டு அதுக்கு பிறகு கடுகு நல்லா வெடித்து வரும்போது வெந்தயமும் சேர்த்துக்கிட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரப்போ சின்ன சீரகமும் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விடணும். சின்ன சீரகம் சமைப்பாடுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எடுத்து சமைச்சாலும் சின்ன சீரகம் சேருங்க. அதுக்கு பிறகு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் அரை கிலோ மீனுக்கு ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸான ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க. பிறகு வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதங்க விடுங்க. தக்காளி எவ்வளோ தூரம் வதங்குறதோ அந்த அளவுக்கு கறி நல்ல டேஸ்ட் ஆகும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இந்த மாதிரி நல்லா வதங்க விடுங்க. அதுக்கு பிறகு எண்ணெயிலையும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி மீனில் போட்டிருக்கோம். ஆனால் இதுலேயும் மிளகாத்தூள், மசாலாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் தேவைக்கேற்ற அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் குறைவாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் காரம் குறைவாக போட்டுக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் பாதி மீனை மட்டும்தான் நான் கறி வைக்க போகிறேன். பாதி மீனை அப்படியே பொரிக்க எடுக்க போகிறேன். அதால் இதுலேயும் கொஞ்சம் மசாலாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா அப்படியே வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு மீனையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ மீனை விட்டுட்டு உப்பு புளி 2 சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம்னா தேங்காய் பால் சேர்க்கலாம். நான் தண்ணி தான் சேர்க்குறேன். சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மீன் கறி ரெடி. பாருங்கள், மீன் கறி எப்படி பார்க்க எவ்வளோ நல்ல கலரில் இப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லி உண்மையாக சாப்பிடவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு அதே மீனை தான் பொரிச்சும் எடுத்தேன். முன்னவே கீரையும் சேர்த்துக்குவோம் சாப்பாட்டில். கட்டாயம் இந்த நாளைக்கு ஒவ்வொரு கீரையாவது சேர்த்துக்குங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை. இதை பாருங்கள், சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதுக்கு பிறகு எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. கட்டாயமாக கீரை எல்லாரும் சேர்த்துக்கணும். பாருங்கள், மெல்லிசாக வெட்டின பிறகு எப்படி பார்க்கவே ஆசையாக உதிரியாக இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இந்த மாதிரி வெட்டிட்டு அதுக்கு பிறகு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டிட்டு வெள்ளைப்பூடு ஒரு 4 பல்லு மாதிரி எடுத்து அதையும் நல்லா வெட்டிட்டு பச்சை மிளகாயும் எடுத்து நல்லா கீத்து சின்னதாக வெட்டிக்கலாம். பிறகு கீரைக்கு போடுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பூ திருவிக்கலாம். கொஞ்சம் போல் இருந்தால் போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இவ்வளோ தான் தேங்காய் திருவிருக்கேன், கொஞ்சம் போதும். அதுக்கு பிறகு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் போல் வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு அதுகளையும் போட்டு நல்லா தாளிப்போம். நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் தாளிக்கணும்னு இல்லை, ஏன்னா அது கீரை தானே,
அதில் கொஞ்சம் பச்சையாக இருந்தாலுமே பரவாயில்ல. அதுக்கு பிறகு நல்ல கீரையை போட்டுட்டு நான் நல்லா வெட்டி சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற கீரையை வந்து போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வேக விடணும். நிறைய நேரம் தேவையில்லை. அந்த கீரையோட பச்சை நிறம் வந்து மாறாத மாதிரி ஒரு 2 நிமிஷம் அந்த கீரையை வேக வச்சா போதும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூள் போட்டுட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பூவையும் இந்த ஸ்டேஜிலேயே போட்டுக்குவோம். போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு குறைச்சி சாப்பிட்றது நல்லோம், அதனால் உப்பு வந்து லேசாக போட்டுக்குவோம். போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் அதுவும் ஒரு 2 நிமிஷம் மாதிரி வேகட்டும். அப்படியே வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், கீரை எப்படி பச்சை கலர் மாறாமல் அதே இந்த பச்சை நிறமாக இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் சத்து உடம்பில் சேரும். சரி, இப்போ நம்ம சோறு கொஞ்சம் போட்டுக்குவோம். 2 கரண்டி சோறு போட்டால் போதும். அதுக்கு பிறகு நல்லா கீரை நிறைய நான் சேர்த்துக்குவேன் சாப்பாடில். அப்போ நிறைய ஒரு 3 கரண்டி மாதிரி கீரை வச்சுக்கலாம். நம்ம வச்சுருக்கிற டேஸ்டியான மீன் கறி 2 துண்டு, மீன் 2 துண்டு வச்சு குழம்பும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பொரிச்ச மீன் 2 துண்டு வச்சுக்கலாம். சாப்பிட்டு டெசர்ட்டுக்கு இன்றைக்கி என்னோடய டெசர்ட் வந்து கிரேப்ஸ். 4 கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு பிளேட்னு. கிரேப்ஸ் வந்து நல்ல விட்டமின்ஸ் இருக்குது, மீன் வந்து ப்ரோட்டீன், கீரை வந்து நல்ல இரும்பு சத்து இருக்குது, சோறு எல்லாம் சேர்த்து ஒரு நிறைய உணவாக இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம்.